உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களா வந்து சொல்லுவாங்க, அதுவும் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபர்ஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஆஃப் கோர்ஸ் சார். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார், நான் சொல்லிக் எடுத்து விடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக் அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு உடனே அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானு கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியா இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்கிருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேர் ஆர் யூ? Yes, she's there. She's there. Okay. அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு நினச்சிக்கேன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க.
அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து, ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமால யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயின்ல எடுக்கும்போது ட்ரெயின்ல வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணான்னு ஃபௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமும் உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்றதுக்கு, பல இது வருது. இந்த படத்துல ஏன் உனக்கு தனியா சொல்றேன்னா, உன்னை பத்தி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். ஃபர்ஸ்ட் 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை, இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வார் ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் கோ ஸ்கை ஹை, அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான், கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன் சார். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு, அது கபாலியை பற்றி பேசிருந்துச்சு. கிவ் அப்ளாஸ். We are very proud actually. அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவு சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார், நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்லையாவது ஓட்டுங்க சார். இல்ல இந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி, ட்ரெயின்ல ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்பயும் டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க, வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமீலா டாவர்ச்சிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவருடைய என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இட போடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப் நாசர். அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து, நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாட நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு he has never lost his innocence. நான் முதல் தானு சாரை மீட் பண்ணது வந்து நந்தலாலா கதை தான். நந்தலாலா கதை சொன்ன உடனே சாருக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. அவர் சொன்னார், தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட் அப்படின்னா, சார் ஒரு 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பாட்டு வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், இது 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டே இல்லை, சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி அ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங்காக நான் அவரை பார்த்தேன்.
ஸோ நான் சொன்னேன் சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஒரு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. there are places, நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம் சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன் ஆக்சுவலி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய்மின் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷார்ட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சுக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் I think Fauzia was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் வந்து அதை வந்து நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், எனக்கு சின்ன ஸ்பேஸ், ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின், பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரணும்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் many actors, many great actors like Nazar and few actors, Narayan, all. But I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathiy's ஒரு நான் அந்த க்ரூல நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ மெனி ரீசன்ஸ் இருக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு, பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் and he has gave me a extraordinary space for me to work that best job. ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும், அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லார்கிட்டையும் நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றியிருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம்
அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியை 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜி ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோருக்கு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பை வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அது போய் பார்த்த உடனே சார்ட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2யும் உடச்சிருங்க சார் அப்படின்னேன். ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ணுற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் ஸ்ருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்காரா போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையிலாகவும் முகலாகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நேர்ந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைத்தக்கூடிய ஒரு ஒப்புரிவற்ற உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துடுவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சேதுபதி நான் சொல்லணுன்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிகர் தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வள்ளலாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது, அது வந்து படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகமாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கு இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளும் செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்டில் இந்த படத்தை பண்ணிடுவோம். மிகப்பெரிய மை காட். ஓ அப்படியே சார். சார் எப்போ சார் டேட்டா சொல்லிருக்கேன் சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல நானும் விஜய் சேதுபதி யோசிக்கிறேன். ஆக்சுவலா நைட்டு நம்ம பண்ணி இவ்வளோ நாள் நீங்கள் பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது சார் ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா. ஓகே. ஏன்னா வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம். இது மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகத்திலும் என்னுடைய எக்ஸிபிட்டிலும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு. ஷீ இஸ் அ சைல்டு ஆக்சுவலி, குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாபுலஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ. கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. थैंक यू சார். இப்படி தான் செட்ல பண்ணுவார் எவ்ரி டைம் when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க 2 பேருக்கு ஒரே ஒரு நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க 2 பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க் யூ டச்சல. Thank you sir. Thank you so much. Thank you. அவர் எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்டு இருக்கேன், அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்க் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தேட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த
ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ள இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு the goodness, அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் நாம அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அவங்களையும் நம்மளால அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது இதுன்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுது. இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், as a person. அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறைய வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறத விட அந்த ஆள் சம்பாரிச்சதுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போ வரும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு பிறகு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும் செட்டு ஃபுல்லாகவே. வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லாரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால்
கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.